வணக்கம். நாம பல கோயில்கள்ல லக்ஷ்மி நரசிம்மரை தரிசனம் பண்ணியிருப்போம். அந்த கோயில்கள்ல எல்லாம் நரசிம்மருக்கு சிங்க முகம் இருக்கும், அவரோட மடியில இருக்கக்கூடிய தாயாருக்கு மனித முகம் இருக்கும். ஆனா இப்ப நாம பார்க்க போற கோயில்ல தாயாருக்கும் சிங்கமுகம், நரசிம்மருக்கும் சிங்கமுகம். இந்த அதிசய கோயில் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அதே போல நம்ம அனைவருக்கும் ஆந்திர பிரதேசத்துல இருக்கிற அகோபில நரசிம்மரை பத்தி தெரியும். இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாராலையும் அகோபிலம் போய் அந்த நரசிம்மரை 9 நரசிம்மரையும் தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான்னா பலருக்கும் உடல்னாலையும் பண பிரச்சனைகள்னாலையும் போக முடியறதில்ல. அப்படிப்பட்டவர்கள் இந்த தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோயிலை வழிபட்டாங்கன்னா அகோபிலம் 9 நரசிம்மர்களை பார்த்த புண்ணியம் மட்டும் இல்லாம 108 திவ்ய தேசங்கள்ல முக்கியமான 4 திவ்ய தேசங்களை தரிசனம் பண்ண புண்ணியமும் கிடைக்குமா. இப்படி பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவிலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இந்த காணொளிய நீங்க முழுசா பாருங்க. நம்ம எல்லாருக்கும் கிருதயுகத்துல ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அரக்கன் தன்னோட மகனான பிரகல்லாதனுக்கும் இந்த உலகத்துக்கும் பல இன்னல்களை கொடுத்து வந்தான் அப்படின்னு தெரியும். அந்த பிரகல்லாதனை ஹிரண்யகசிபு கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக திருமாலானவர் நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அந்த திருமாலானவர் நரசிம்ம அவதாரம் எடுத்ததும் தேவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த நரசிம்மர் மகாலட்சுமியை மடியில் கொண்டவராக லக்ஷ்மி நரசிம்மராக இந்த உலகத்திலேயே தங்கி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் அருளாசி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை லக்ஷ்மி நரசிம்மர்கிட்ட போய் வேண்டுதலாகவும் வச்சாங்க. அதுக்கு நரசிம்மர் சொன்னார், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அவனி நாராயணபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான மகிமை மிக்க புண்ணிய தேசத்துல சிம்ஹாச்சல மலை மேல வெப்பால மரங்களாக இருந்து நீங்க தவம் பண்ணுங்க, உங்களோட தவத்தை பாராட்டி நான் உங்களோட வரத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அது பிரகாரம் பல காலங்கள் கழிச்சு பிருகுமுனிவர் இந்த அவனாராயண வரார். அப்படி அவர் வரும் பொழுது இந்த சிம்மாச்சல மலை மேல பொழுது அவருக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதனால அந்த அமர்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட தவத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட நரசிம்மர் காட்சி கொடுத்து என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ அந்த பிருகுமுனிவரானவர் சொல்றார், உங்களோட அருளால உங்களோட தரிசனம் எனக்கு கிடைச்சிடுத்து. இது போல 4 திவ்ய தேசத்துல நீங்க காட்சி கொடுக்கக்கூடிய அழகை நான் தரிசனம் பண்ணி, அதாவது திருப்பதியில இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியாகவும், காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய வரதராஜராகவும், அகோபிலத்துல இருக்கக்கூடிய நரசிம்மராகவும், இப்படி பல கோலத்துல உங்களை நான் தரிசனம் செய்து அதன் பிறகு எனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அதனால அவர் கேட்டுக்கிட்டபடியே 4 திவ்ய தேச பெருமாளாகவும் காட்சி கொடுத்த நரசிம்மர் இறுதியில லக்ஷ்மி நரசிம்மராக காட்சி கொடுத்து பிருகுமுனிவருக்கும் வரம் கொடுத்தார். வெப்பால மரங்களாக இருந்த தேவர்களுக்கும் அருளாசி வழங்கினார். இன்னைக்கும் அந்த மலை முழுக்க இருக்கக்கூடிய வெப்பால மரங்களாக தேவர்கள் இருந்து கொண்டு இந்த நரசிம்மரை வழிபடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல என்ன நடந்தது அப்படின்னு கேட்டானா இந்த நரசிம்மரினுடைய கோபமானது அதி தீவிரமா போயிடுது. அதனால இந்த நரசிம்மரினுடைய கோபத்தை தணிப்பதற்காக பிரம்மாவானவர் இங்க வந்து ஒரு யாகமானது செய்யறார். அந்த யாகம் அவரை செய்யும் பொழுது அந்த யாகத்தினுடைய அக்னியினால மூலவர் சிலையான நரசிம்மர் சிலையோட முகமானது பின்னப்பட்டு போயிடுது, அதாவது உடைஞ்சு போயிடுது. அதனால பிரம்மாவானவர் ரொம்ப வருத்தப்படுறார். அந்த சமயத்துல தன்னோட குழந்தையான பிரம்மாவானவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படின்னு நினைத்து அந்த நரசிம்ம பெருமானினுடைய மடியில இருக்கக்கூடிய தாயாரானவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, பகவானினுடைய சிங்கமுகத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவானினுடைய சிங்கமுகத்தை தான் ஏற்றுக்கொண்டு அருளாசி தர ஆரம்பிச்சாங்க. அன்னில இருந்து இங்க இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோயில்ல நரசிம்மருக்கும் சிங்கமுகம், தாயாருக்கும் சிங்கமுகம். இப்படி இருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் என்ன அப்படின்னா தட்சிண அகோபிலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவனி நாராயணபுரம் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் கொண்டாடக்கூடிய ஆவணியாபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். ஆவணி அப்படின்னு சொன்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம், புறம் அப்படின்னா ஊர் அப்படின்னு அர்த்தம். சிங்கமான நரசிம்ம பெருமானே இங்க வந்து அருளாட்சி செய்வதனால இந்த ஊருக்கு இப்படி ஒரு திருநாமம் ஏற்பட்டதாக பிரம்மாண்ட புராணத்துல இருக்கக்கூடிய இதனுடைய வரலாறானது சொல்லுது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து
ஆரணி செல்லக்கூடிய சாலையில இந்த ஆவணியாபுரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான திருத்தலமானது அமைந்திருக்கு. இந்த அற்புதமான திருத்தலம் ஒரு மலை வடிவத்தில் இருக்கு. இந்த மலையில நாம ஏறினோம் அப்படின்னா 30 படிகளை தாண்டினதும் லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னதியானது வருது. இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட சன்னதி மலைக்கு நடுவுல இருக்கிறா போல காட்சி தருது. கருவறையில மகாலட்சுமி தாயார மடியில வச்சிருக்கக்கூடிய நரசிம்மரை நாம பார்க்கலாம். இந்த நரசிம்மரினுடைய முகம் நமக்கு தெளிவா தெரியறது இல்லை. ஆனா தாயாருக்கு இருக்கக்கூடிய சிங்க முகத்தை நம்மளால தெளிவா பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா இந்த நரசிம்மரினுடைய முகமானது பிரம்மாவினுடைய யாகத்தினால சிறிது சேதமடைந்ததுனால நரசிம்மரோட முகத்தை நம்மளால தெளிவா பார்க்க முடியல அப்படின்னு தலபுராணமானது சொல்லுது. மூலவருக்கு முன்பு இடதுபுறத்துல ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஒரு நரசிம்ம பெருமானும் அவருக்கு முன்பாக சின்னதாக ஒரு நரசிம்ம பெருமானும் இருக்கார். ஆகையினால இந்த கருவறையிலேயே நம்மளால 3 நரசிம்ம பெருமானை தரிசனம் பண்ண முடியுது. கருவறையில அற்புதமாக நரசிம்மரை தரிசனம் செய்துட்டு நாம திரும்பினோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கருடாழ்வார் கூட நரசிம்மரை போல சிங்கமுகத்தோட காட்சி தரார். அந்த கருடாழ்வாரையும் நாம தரிசனம் செய்துட்டு அப்படியே அந்த சன்னதியை நாம வலம் வரும் பொழுது 9 நரசிம்மர்கள்ல நாம 3 நரசிம்மரை கருவறையில பார்த்தோம். மிச்ச நரசிம்மர்கள் பிராகாரத்திலேயே தாயார் சன்னதிக்கு அடுத்தா போல வீர நரசிம்மர், ஹிரண்ய நரசிம்மர், உக்ர நரசிம்மர், பிரகலாத நரசிம்மர், மங்கள நரசிம்மர் அப்படின்னு 5 நரசிம்மர்களும் இங்க நமக்கு காட்சி தராங்க. இப்படியே இந்த அற்புதமான திருத்தலத்துல நரசிம்மரை சேவித்து விட்டு நாம மலையை தொடர்ந்து ஏறினோம் அப்படின்னா மலை உச்சியில ரங்கநாதரும் வரதராஜ பெருமாளும் அகோபில நரசிம்மரும் நமக்கு காட்சி தராங்க. ஆக மொத்தத்துல 9 நரசிம்மரை நாம தரிசனம் செய்தோம். திருப்பதி ஏழுமலையானை நாம தரிசனம் செய்தோம். ரங்கநாதரை தரிசனம் செய்தோம். அகோபிலம் நரசிம்மரை தரிசனம் செய்தோம். வரதராஜ பெருமாளை நாம தரிசனம் செய்தோம். நாம தரிசனம் செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னா வசிஷ்ட மகரிஷி பாறையில ஆஞ்சநேயரை வடித்து பூஜை செய்து ஆஞ்சநேயரினுடைய திருவுருவத்தையும் பார்க்கலாம். இப்படி இந்த கோயிலை நாம எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த கோவில் முழுக்க அற்புதங்களும் அதிசயங்களும் தான் இருக்கு. இந்த கோவிலோட சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய நரசிம்மரை நாம தரிசனம் செய்த மாத்திரத்துல நமக்கு திருமணமானது கைகூடுது, சந்தான பாக்கியம் ஏற்படுது, கடன் தொல்லை நீங்குது, நோய் தொல்லை நீங்குது, சகல விதமான கிரக தோஷங்களும் நீங்குது. இந்த ஒரு நரசிம்மரை நாம தரிசனம் செய்ததுனால 9 நரசிம்மரை தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு ஏற்படுவதனால 9 கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களும் நீங்குது. அற்புதமாக அதிசக்தி வாய்ந்த ஒரு நரசிம்மரானவர் நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே, அதாவது வந்தவாசியில இருந்து ஆரணிக்கு செல்லக்கூடிய இடத்துல ஆவணியாபுரம் அப்படிங்கிற திருத்தலத்துல நமக்காக காட்சி தரார். இயன்ற போது அந்த நரசிம்மரை நாம சென்று வணங்கி வழிபட்டு, முடியாத போது வீட்டிலிருந்தே வழிபட்டு நாம நரசிம்மரினுடைய அருளை பெறலாம்.